எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவிசி இன்டீரியர் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு தேதியில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி வீடு வந்து வாங்குறீங்க. ஆனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து பார்க்க அழகா இருக்கணும், அதே மாதிரியே நம்ம பொருட்கள் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, டீசெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து தேடி போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யாரை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சாய்ராம் என்டர்பிரைஸ் தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவிசி யூபிவிசி இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 1000 வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். அப்போ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இவங்களுடைய பிரைஸ் மார்ஜின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்காங்க. இன்னைக்கு இதுல நீங்களே வந்து இந்த மாதிரி பிவிசில வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 260 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல்ல பாத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களும் வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பாத்ரூம் ஆக்சசரிஸ் இந்த மாதிரியும் வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பார்த்தாங்க. எல்லாமே பக்காவா நீட்டா தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்க ஹால்ல பண்ணியிருக்க ஒரு டிவி யூனிட்டுங்க. இந்த டிவி யூனிட்ல இருந்து எல்லாமே எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸோட நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல போறேன். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இன்டீரியர் சைடு போனா பிரைஸ் வந்து அதிகமாகும், எங்க நம்ம அதெல்லாம் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 BHK ஹவுஸுங்க. ஹால்ல உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பெட்ரூமும் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. கிச்சனுமே வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க. மொத்தமா பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள தான் வந்து அருமையா பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பிரைஸ் அதிகமாகும் இன்டீரியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கவே வேணாம். உங்க பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சூப்பரா அருமையா இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டைரக்ட் நம்பர் தான் டிஸ்பிளேலயே கொடுத்துருக்கேன். உங்க வீட்டுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீட்டுல இவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 நான் பிரைஸோட மென்ஷன் பண்ணி நான் எல்லாமே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு தான் வருவாங்க. ஹால்ல இவங்க என்ன மாதிரியான இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. எந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ஸ்பேஸ் கூட அவங்க வந்து விடாம எல்லா ஸ்பேஸுமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவி வைக்கிறதுக்கான ஒரு டிவி யூனிட்மே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நீங்க ஏதாச்சும் உங்க வீட்டுல வந்து உங்க பசங்க ஏதாச்சும் வந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க, இல்ல நீங்க வந்து ஷோகேஸ் எதனா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் டிவி யூனிட்டே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல தான் ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையா வந்து டோர்மே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த டோர்ல ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்க திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஹோம் தியேட்டர் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நல்ல அருமையான ஒரு குவாலிட்டியான யூபிவிஸ்ல நமக்கு டிவி யூனிட்மே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு ஒரு டேபிள் மாதிரியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து நான் நிறைய பார்த்துருக்கேங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில தான் வந்து கம்ப்ளீட்டா இது யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க ஏதாச்சும் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கணும், ஷோகேஸ்க்கு வைக்கணும்னாலும் நீங்க தாராளமா வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு லைட்டிங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு தீம்ல தான், அதாவது வீட்டுக்கு பெயிண்ட் எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க இந்த டிவி யூனிட்மே பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தெரியல நிறைய பில்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செப்பரேட்டா வந்து நமக்கு ஒரு பூஜை ரூம் வந்து கொடுக்கறது இல்லை. ஆனா இவங்க பூஜை ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செட்டப்ல கிட்டத்தட்ட ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் செட்டப்ல கொடுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசம் மாதிரியும் வச்சிருக்காங்க. பார்க்கவே வந்து பூஜை ரூம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நமக்கு ஹால்லயே வந்து பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பூஜை ரூம்ல இவங்க டோர்ல இருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து யோசிக்கலாம் இங்க எங்க வந்து இலை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இலை போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரா மாதிரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க இங்க இலை போடுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது படையல் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாமி கும்பிடும்போது பண்ணுவோம் இல்லையாங்க, அதுவுமே நம்ம தாராளமா போட்டுக்கலாங்க. அண்ட் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பூஜை ரூம்ல இருக்க பொருட்களை நம்ம வெளியே எங்கேயும் வைக்க முடியாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அருமையா வந்து ஒரு ஸ்பேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க மேலே வந்து பூஜை ரூம் அந்த சாமி போட்டோஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை நீங்க கீழேயுமே வச்சுக்கலாம். இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த டிவி யூனிட் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபா வந்து ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூஜை ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபா ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு ஹால்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு 75,000 ரூபா தான் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம்க்கு இவங்க நார்மலா வெறும் எம்டி வாலா விடாம இவங்க இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பொதுவா நீங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த சைடு மட்டும் நல்லா ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி இந்த சைடு வெறும் செவரு இருந்தா நல்லா இருந்திருக்காது. ஆனா இவங்க அந்த ஸ்பேஸை கவர் பண்றதுக்காக அருமையா வந்து இந்த யூபிவிசில வந்து அடிச்சு கொடுத்ததுனால கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீம்ல தான் வந்து இந்த ஹால்மே இருக்குங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சுங்க. ஹால் பார்த்த உடனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம் கிடையாது, நம்ம வந்து கிச்சன் தான் பார்க்க போறோம்.
ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க அம்மா லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹால் எல்லாமே நீட்டாக வச்சிருந்து கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் நம்ம இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணால் அவங்களுக்கான ஸ்பேஸ் சேவிங்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குங்க. இன்னைக்கு தெரியும் நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணுறாங்க. நம்ம வந்து யூபிவிசிலையும் பிவிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் தான் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், உங்களுக்காக நான் கூட்டு போய் காட்டுறேன், நீங்களே வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இவங்க நம்ம சேனலை பார்த்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்காக சூப்பரான விஷயங்களும் குட்டி குட்டியாக பண்ணி கொடுக்குறாங்க, ஆக்சரிஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கண்ணாடி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லையுமே வந்து ஒரு நம்ம ப்ரஷ் பாக்ஸு சோப் பாக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி பிவிசிலேயே வந்து அருமையாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுல இவங்க எந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், என்னதான் கிச்சன்ல வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொருள் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஆனா இவங்க அருமையா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி இன்னெல்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த கைப்பிடியில கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பூனு நைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு இங்கேயுமே நீங்க வந்து ஏதாச்சும் இந்த கடுகு டப்பா அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் வைக்கணும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டா குக்கரு அந்த மாதிரியான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு ட்ரா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்குங்க. அந்த சைடு எப்படி வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கடுகு டப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக எது எடுப்பீங்களோ அது எல்லாமே வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. இப்போ டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னாலும் இங்கே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டோர்ஸ் எல்லாமே வந்து பிவிசியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 சார்ஜ் ஆயிருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிச்சனுக்கு மட்டும் மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் டிவி யூனிட் பண்ணாலும் சரி, வெறும் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து எனக்கு இன்டீரியர் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் இவங்க தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சுங்க. இது மொத்தம் 2 பெட்ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே ஒரு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜர் பாயிண்ட் தாங்க. பாருங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி அடிச்சா நம்ம மொபைலை வந்து ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெட்ரூம்குள்ளே வந்துடும். பெட்ரூம்குள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் வந்து கொடுக்குது. எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து நமக்கு தேவையோ அது எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி இங்கே இவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் சரிங்க, அதை வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது. உங்களுக்கு துணி ஹேங் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இவங்க எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வந்து இந்த லாக்கர் இல்லை அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. இவங்க அந்த செட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது நகை வைக்கணும் இல்லை காசு வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கீ அண்ட் லாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னடா இது பிவிசியில் யூபிவிசிலாம் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ண வேணாம். நீங்கள் குவாலிட்டியாக பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி யூபிசிலேயே இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து தனியாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக மிரர் வச்சு நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கொடுத்துருக்காங்க. அந்த மிரரை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்டு, பவுடரு, நம்ம பர்ஃப்யூமு, நமக்கு எதெல்லாம் திங்ஸ் தேவையோ அது எல்லாமே வெளியே தெரியாமல் நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரியல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினா கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி இந்த மாதிரியான திங்ஸ் வந்து இருக்காது, நீங்கள் கீழே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கீழே வந்து அவ்வளோ ஸ்பேஸ் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. மேலேயுமே லாஃப்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டோர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்லேருந்து எதுவுமே அழுக்காகாமல் பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. நீங்கள் ஒரு பெட் மட்டும் போட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணால் போதும். கம்ப்ளீட்டாக இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் இவங்க அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம முக்கியமான இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். அது குட்டி பெட்ரூம் தான். அந்த குட்டி பெட்ரூமில் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் இன்டீரியராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேங்க, இவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ்மே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்க ஒரு டோருங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோப் வைக்கிறதுக்கு, ப்ரஷ் வைக்கிறதுக்கு
எல்லாமே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரியும் வந்து இவங்க அருமையாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமில் இருக்க அந்த இன்டீரியர் தான் பார்த்துட்டு இங்கேயுமே லாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்காம மிரர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஹாலில் டிவி யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இன்னொரு குட்டி பெட்ரூமு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாடுலர் கிச்சனுமே வந்து மொத்தம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 2 லட்ச ரூபா தாங்க ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிப்பேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 260 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு சாய்ராம் என்டர்பிரைஸோடைய ஓனர் சுந்தர் சார் இருக்காரு. சுந்தர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி, இது 200 ரூபா வரும். இதுவும் பிவிசி தான். இது பிவிசி. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பிவிசி, இதுவும் பிவிசி, இதுவும் பிவிசி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி. இதில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா பிளைன் கலர். இது மார்பிள், இது வந்து டிங்கல். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா யூபிவிசி. ஓகேங்களா. இது ரேட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி எல்லாமே 240 வரும். இது பார்த்தீங்கன்னா 260 வரும். ஓகேங்களா. இது வந்து சென்னை மட்டும்தான் இந்த ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்து திருச்சி மதுரை பண்ணும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து ரேட்டோட இது மாறும். ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் ட்ராலி வந்து ஃப்ரீயாக இது பண்ணலாம். இது எவ்வளோ ஏரியா இருந்தாலும் 1 வீக்கில் முடிச்சிடலாம். இதில் வந்து என்னோட இது வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் கீழே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், எது இருந்தாலும் பண்ணிக்கலாம்.